நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்றைய தினத்திலே வாரத்தின் முதல் நாளாகிய இன்று ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி வர இருக்கின்றோம். உன் கண்களை ஏறெடுத்து பார் என்பதனுடைய 8வது வார தலைப்பாக யாக்கோபு அன்றாடம் தேவனை நோக்கி ஏறெடுத்து பார்த்து ஜெபித்தது நிமித்தம் எதிர்கால வாழ்வுக்கான வழியையும் முறைமைகளையும் அவன் கண்டுகொண்டான். ஜெபம் என்பது தேவனோடு நெருங்கி போகிறது மட்டுமல்ல, இருள் நிறைந்த இந்த பூமியிலே நாம் ஆரோக்கியமாக, ஆசீர்வாதமாக, செம்மையாக, நல் ஒழுக்கத்துடன் வாழ்வதற்கு பயன்படக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம். இந்த ஆயுதத்தை நாம் பயன்படுத்தாமல் இந்த இருள் நிறைந்த பூமியிலே நாம் வாழ முடியாது. அது நமக்கு ஒரு வெளிச்சமாய் இருக்கிறது. கானகத்தின் ஒரு அடர்ந்த காட்டின் ஒரு பாதையாக இருக்கிறது. இருள் நிறைந்த ஒரு இருட்டுக்குள்ளே அது ஒரு சிறிய விளக்காக இருக்கிறது. ஆகவே இந்த ஜெபம் என்பதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது ஒரு கடமைக்காக அல்ல, அது நம்முடைய வாழ்வின் ஒரு பங்காக மாற வேண்டும். எப்படி சரீரத்துக்கு உணவு தேவையோ அதே மாதிரி ஆன்மாவுக்கு இந்த ஜெபம் என்கிற முறைமை தேவையாய் இருக்கிறது. யாக்கோபு தேவனை ஏறெடுத்து பார்த்தபோது தன் எதிர்கால வாழ்வின் வளர்ச்சிக்கான வழிமுறைகளை கண்டுகொண்டார். தேவன் சொல்லுகிறார், உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லுவதற்கு காரணம் என்ன என்றால், யாக்கோபே, உன் மாமன் மருமகனாகிய உனக்கு செய்யும் துரோகத்தை நீ பார்க்கல, நான் பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்த்தேன். நீ அன்றாடம் என்கிட்ட ஜெபிக்க வர்றதுனால உன்மேல் என் கண்ணை நான் வைத்திருந்தேன், உன்மேல என் நினைவுகளை நான் வைத்திருந்தேன், உன்னுடைய நடக்கைகள் எல்லாவற்றையும் கவனித்தேன். உனக்கு விரோதமாக யார் யார் எழும்புகிறார்கள் என்பதை அன்றாடம் நான் பார்த்து கொண்டிருந்தேன். இதையும் உனக்கு விரோதமாக உன் மாமன் செய்கிற சதி வேலைகளை எல்லாத்தையும் நான் பார்த்தேன் என்று ஆண்டவர் யாக்கோபிட்ட சொன்னார். நம் உறவுகள் நமக்கு விரோதமாக செய்யும் துரோகத்தை காண வேண்டுமானால் தேவனிடத்துல போய் ஏறெடுத்தலின் ஜெபம் செய்து நாம் பழகி இருக்க வேண்டும். அது நமக்கு அன்றாட தேவையாய் இருக்கிறது. உறவு நம் கண்களை மூடி போடுவதனால தேவன் இடைப்பட்டால் ஒழிய நாம் அதிலிருந்து தப்ப முடியாது. அந்த பாசம் இருக்கு, அந்த உறவு இருக்கு. அவங்க அந்த பாசத்தையும் உறவுகளையும் வெளியில வச்சு உள்ளுக்க துரோகத்தை வச்சு நமக்கு அழகா கொடுத்துருவாங்க. நாம மேல இருக்கிற பாசத்தையும் உறவையும் மட்டும்தான் பார்ப்போம், உள்ள இருக்கிற துரோகத்தை நாம் பார்க்க மாட்டோம். ஆகையினால நாம் உறவுக்கு கை கொடுப்போம், ஆனால் துரோகம் நம்மை முடித்து விட்டுரும். இவ்விதம் ஏறெடுத்து பழகிய யாக்கோபு திரான செல்வத்துக்கு உரிமையாளனாக மாறினான் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. இதற்கு முக்கிய காரணம் 3 விஷயங்கள் இருக்கிறது. யாக்கோபு தன் வளர்ச்சிக்கான தரிசனத்தை தேவனிடத்திலிருந்து பெற்று கொண்டிருந்தான் என்பதை ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். தாய் மாமன் யாக்கோபுக்கு பொல்லாப்பு செய்வதை யாக்கோபு அறியாமல் பச்சை பிள்ளை போல வேலை செய்தான். ஆனா தேவன் அதை கண்டார். என் புள்ள எங்க ஈசாக்குனுடைய வாக்குத்தத்தத்தின் மகனுடைய வீட்டுல வளர வேண்டியவன் அந்நிய தேசத்துல வந்து நான் வேண்டாம் என்று சொன்ன இடத்துல அவன் வந்து அங்க இருக்கிறானே, ஆகையினால என் பிள்ளையை நான் கவனித்து கொள்ள வேண்டும் என்று தேவன் முடிவு செய்து அவனை பார்த்தார். ஏனெனில் தேவன் தான் அவனை அனுப்பி இருந்தார். அதனை நாம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10 to 15 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது தெரியும். அங்க ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, அழகா ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. 28ஆம் அதிகாரம்
10-15 அதுக்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கன் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கு. நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ள உன் சந்ததிக்குள்ள பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் மூலமும் உன்னை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். அவனுக்கு அவர் சொன்னபடியே துணையாக இருந்தார். ஏனெனில் யாக்கோபு இப்படி சொல்லி ஜெபித்திருந்தான். ஆதியாகமம் 28 20-22 வரை சொல்லும் பொழுது, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு நான் தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி செபித்திருந்தான். ஆண்டவர் அவனுக்கு துணையாகவே இருந்தார். ஆகவே தேவன் யாக்கோபை அன்றாட கவனித்து வந்தார். இப்பொழுது தேவன் லாபானின் சதியை அம்பலப்படுத்துகிறார். துரோகத்தில் நெடுநாள் வாழ முடியாது. ஆகவே நீ திரும்பி போ என்று ஆண்டவர் 31 சொல்லுகிறார். நமக்கு தரிசனம் தேவையா இருக்கிறது. தரிசனம் இல்லாம நாம ஒரு அடி முன்னேற முடியாது. வழி ஒன்றில் நமக்கு வழி தெரிந்திருக்க வேண்டும். ஏற்கனவே பழகிய வழி தெரிந்திருக்க வேண்டும். ஏற்கனவே நாம் செய்து வெற்றி அடைந்த முறைமை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படி முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனுக்கு தரிசனம் நிச்சயம் தேவை. பாருங்க, முன்ன பின்ன தெரிஞ்சவனுக்கும் கூட அவன் ஏற்கனவே போய் பழகிய செய்த எல்லா முறைமையும் அவனுக்குள்ள தரிசனமாய் இருக்கும், காட்சி பொருளாய் இருக்கும். அதை வச்சுதான் அவன் செய்ய முடியும். அது மாதிரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வளர்ச்சிக்கு பரலோகத்திலிருந்து ஒரு வழிகாட்டு நெறிமுறை நமக்கு கிடைக்க வேண்டும். அதுதான் தரிசனம் என்பது. தரிசனம் வழிகாட்டும். தரிசனம் நமக்கு போதிக்கும். தரிசனம் நம்மை நடத்தி செல்லும். அது நமக்கு இருளுள்ள ஸ்தலத்துல பிரகாசிக்கும் விளக்கை போல இருக்கும். நாம் அன்றாடம் தேவனை நோக்கி ஏறெடுத்து ஜெபித்து வந்தால் நமக்கு தரிசனம் உண்டாகும். அந்த தரிசனம் நமக்கு வருமானால் நம் ஜீவனையும் காப்பாற்றும், நம்முடைய வழிமுறைகளையும் ஒழுங்குபடுத்தும், நம்மை போய் சேர வேண்டிய இடத்துல செம்மையாய் சேர்த்து நம்மை வளர்ச்சி அடைய செய்யும், ஆசீர்வாதமாய் இருக்க செய்யும், அமெரிக்கையாய் வாழ வைக்கும், ஆரோக்கியமாய் வாழ வைக்கும். தரிசனம் எல்லாவற்றுக்கும் உதவும். இந்த பூமியிலே நாம் வாழுகிற வாழ்க்கையின் என் டைம் வரையிலும் இந்த தரிசனம் நமக்கு உதவும். அதான் நீதிமொழிகள் 29:18 நாம் வாசிக்கின்றோம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தரிசனம் இல்லாத இடத்துல மக்கள் கெட்டழிந்து போவார்கள். தரிசனம் எங்கே இருக்கிறதோ அங்கே மக்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள், வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள், உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். அன்றாடம் நீ ஜெபிப்பாயானால் தேவன் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ஒரு தரிசனத்தை தருவார். இரண்டாவது, யாக்கோபு தன் வளர்ச்சிக்காக தன் மாமனாரிடம் வேண்டுதல் செய்கிறார், முறையிடுகிறார். இதனை நாம் முறையிடுதல் என்று சொல்லலாம். பேச வேண்டிய நேரத்தில் பேசுதல் முக்கியமானது. கேட்க வேண்டியதை கேட்டல் என்பதும் முக்கியமானது. எப்படி யாக்கோபு தன் மாமனிடம் கேட்டு பெற்று கொண்டானோ அதுபோல நாமும் தேவனிடம் முறையிட வேண்டும். அவன் மாமனிடத்துல கேட்கிறான், எனக்குரிய சம்பளத்தை எனக்கு பண்ணித்தாங்க. இவ்வளவு வருஷ காலம் நான் உங்களுக்காக வேலை செய்துட்டேன். இப்ப எனக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஏராளமா இருக்கிறாங்க. எங்களுடைய 20 வருஷத்துக்கு மேல உங்களுக்கு நான் வேலை செய்து சம்பாதிச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் நான் சம்பாதிக்கணும். அதனால எனக்கு நீங்க சம்பளம் போட்டு கொடுங்க. இதுவரை நான் சம்பளம் உங்கள்கிட்ட கேட்கல.
நான் இந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்காகவும் உங்களுக்கு வேலை செய்தேன். இப்போ எனக்கு நீங்க சம்பளத்தை போட்டு தரணும்னு அவன் ஒரு வழிமுறையை அங்கே சொல்லுகிறான். அந்த படிப்பிரகாரம் இந்த வரி கோடு உள்ளவைகள், இந்த புள்ளி உள்ளவைகள் எல்லாம் அது என்னுடைய கலப்பு நிறம், இதெல்லாம் என்னுடையதா இருக்கட்டும், மீதி உள்ளதெல்லாம் என்னுடையதா இருக்கட்டும். அங்கே அந்த ஆடுகளை எல்லாம் பிரித்து அவன் தனக்கென்று சேர்த்து தன் பிள்ளைகளிடத்துல ஒப்படைச்சு ஒரு 50 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட தன் மனைவி மகன்களை எல்லாத்தையும் அந்த ஆடுகளை மேய்ப்பதற்கு ஏற்பாடு பண்ணி மாமனுடைய ஆடுகளை மேய்த்தான் என்று பார்க்கிறோம். முறையிடுதல் ரொம்ப முக்கியமானது. கேட்க வேண்டியதை நம்ம கேட்டுதான் தீரணும். வாயை மூடிட்டு மௌனமா இருக்க முடியாது. வேண்டுதல் ரொம்ப முக்கியமானது. அதுபோல நாமும் தேவனிடத்துல முறையிட வேண்டும். யாக்கோபு தேவனிடத்துல முறையிட்டது தேவனுடைய சமூகத்தை புல் எட்டியது. தேவனிடத்துல ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. அவைகளை பெற அவரை நோக்கி ஏறெடுத்து பார்த்து கெஞ்சி மன்றாட வேண்டும். விடாப்பிடியாக முறையிட்ட பர்திமேயு பார்வை பெற்றான் என்று மார்க் 10ஆம் அதிகாரம் 46 52 வரை உள்ள வசனங்களில நாம் வாசிக்கின்றோம். எல்லாரும் அதட்டுறாங்க. ஏப்பா அவ்வளவு பெரிய கூட்டத்துல நீ அவரை கூப்பிடுற நீ என்று சொல்லி அதட்டுறாங்க. இல்லை, அவன் அதெல்லாம் கேட்கவே இல்லை. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் முறையிட்டு கொண்டே இருந்தான். அந்த முறையிடுதல் கர்த்தராகிய இயேசுவின் காதிலே போய் ஏறியது. அப்பொழுது அவனை அழைத்து வாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அந்த கூட்டத்துக்குள்ள அவனுடைய சத்தம் மட்டும் அவருக்கு எப்படி கேட்டது? இந்த உலகத்துல எல்லா மக்களும் இருக்கலாம். நீ அன்றாடம் தேவனை நோக்கி ஜெபித்து பழகுகிற பிள்ளையாயிருந்தால் உன்னுடைய ஏக்கங்களும் உன்னுடைய முறையிடுதல்களும் உன்னுடைய வருத்தங்களும் கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய காதுகளில போய் ஏறும் என்பதை நீ மறந்து விடாதே. நாம் நம் தேவனிடம் முறையிடுதல் செய்யும் போது மாற்றங்கள் உண்டாகும், வழிமுறைகள் உண்டாகும், வளர்ச்சிக்கான எல்லா காரியங்களும் உண்டாகும், நமக்குரிய நன்மைகள் நமக்கு உண்டாகும். நாம் மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல, செயல்பட வேண்டிய ஒரு காலமாயிருக்கிறது. மூன்றாவது, இந்த யாக்கோபு அவன் அவ்வளவு மேன்மை அடைவதற்கு காரணம், வளர்ச்சி காரணம், அவன் ஒரு முயற்சியை செய்தான், அவன் ஒரு வேலையை செய்தான், ஞானத்தை பயன்படுத்தி கொண்டான், புத்தியை பயன்படுத்தி கொண்டான். அந்த அவன் செய்த முயற்சியை நாம் பார்க்கும் பொழுது ஜோக்காக இருக்கிறது, வேடிக்கையாக இருக்கிறது. நமக்கு இக்காலத்தில் இது சாத்தியமா என்று சொல்லப்படக்கூடிய முறையில அவனுக்கு ஒரு முறைமை, அந்த முறை அவன் பயன்படுத்தினான். அவனுக்கு தாய் இல்லை, தகப்பன் இல்லை, சகோதரன் இல்லை, யாரும் இல்லை. காட்டுல ஆடுகளை மேய்த்து கொண்டு ஆட்டுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறவனுக்கு என்ன மைண்ட்ல அவனுக்கு ஞானம் வருதோ அதைத்தான் அவன் பயன்படுத்த முடியும். அவன் தரிசனம் வாங்கி இருக்கிறான், அவன் முறையிடுதலும் வைத்திருக்கிறான், வேண்டுதலும் வைத்திருக்கிறான். இப்போ அவனுக்கு ஒரு ஞானம் பிறக்கிறது. அந்த ஞானத்தை அவன் பயன்படுத்தி கொண்டுகிறான். யாக்கோபில் தேவ தரிசனம் இருந்தது. மாமனாரின் அநியாயத்தினால் தன் தரிசனத்தை யாக்கோபு இழக்கவில்லை. தரிசனத்தை அடிப்படையாக கொண்டு மாமனாரோடு உடன்படிக்கை செய்தான். மாமனாருடைய ஆடுகளை யாக்கோபு சம்பளத்துக்காக மேய்க்கிறான். சம்பளம் என்பது கலப்பு நிறம் கொண்டது, புள்ளி உள்ளது, வரிகோடுகள் உள்ள ஆடுகளாகும். இந்த சம்பளம் தனக்கு நிறைவாக கிடைக்க தரிசனத்தின்படி யாக்கோபு ஒரு திட்டம் வகுத்தான். அந்த திட்டம் மிக முக்கியமான ஒன்று. அதாவது புன்ன மரங்களை வெட்டி கொப்புகளை எல்லாம் வெட்டி அதுல கொஞ்சோண்டு பட்டையை கீறி வெள்ளை தெரியும்படியா வச்சு மீதி உள்ள இடம் எல்லாம் அப்படியே இருக்கு. இப்படி பலவிதமான கலர்கள் கொண்ட கொப்புகளை எல்லாம் ஆடு தண்ணி குடிக்க வர்ற இடத்துல போட்டு வைப்பார். பலமான ஆடு பொழியும் போது அவன் இந்த கொப்புகளை அங்க போடுவான். பலவீனமான ஆடு பொழியும் போது அவன் அந்த கொப்புகளை போட மாட்டான். இதனால அந்த ஆடுகள் எல்லாம் குட்டி போடும் பொழுது அந்த கலப்பு நிறமும் புள்ளி உள்ளதும் கோடுகள் உள்ளது, வரி கோடுகள் உள்ள ஆடு குட்டிகளா வந்துச்சு. இவைகளை எல்லாம் பிரிச்சு, ஏன்னா இதுதான் இவனுக்கு சம்பளம். இப்படி மாமனாரை விடவும் அவன் பல மடங்கு ஆஸ்திக்கு சொந்தக்காரனாக மாறிவிட்டான். அப்போ இந்த சம்பளம் தனக்கு நிறைவாக கிடைக்க தரிசனத்தின்படி யாக்கோபு ஒரு திட்டம் வகுத்தான். ஜெபம் திட்டங்களை தீர்மானிக்க உதவும், வெற்றிக்கான படிக்கட்டுகளில் ஏற வைக்கும்.
இவ்விதமான ஒரு யோசனை யாக்கோபின் மகன் யோசேப்பில் உண்டாகி அவனை ராஜாங்கம் வரை உயர்த்தியது என்று நாம் பார்க்கிறோம். அழகான அவன் ஒரு யோசனையை, ஒரு ஞானத்தை அந்த பார்வோனுக்கு அவன் கொடுத்ததுனால எகிப்தில் அவன் 2ஆம் பிரதானியாக உயர்ந்து அந்த நாட்டு மக்களையும் காப்பாற்றினான், தன்னுடைய தந்தையின் குடும்பத்தாரையும் காப்பாற்றினான் என்று யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கின்றோம். நமது முயற்சிகள் தேவனுடையதாக இருக்க அல்ல, நமது முயற்சிகள் தேவனுடையதாக இருக்க வேண்டும். தேவ தரிசனம்படி நமது முயற்சிகள் அமைய வேண்டும். அப்படி அமையுமானால் வெற்றிதான் நம்முடைய வாழ்க்கையின் பங்காக மாறும். ஆகவே நாம் வளர்ச்சிக்கான முயற்சிகளை, வேலைகளை, பணிகளை செய்ய வேண்டும். நியாயமாறி ஓடுவதல்ல, தேவ தரிசனத்தின்படி ஓட வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வழிமுறைகள் பிரகாரம் நாம ஓடும் பொழுது வெற்றி நமக்கு சொந்தமாகும். ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். யாக்கோபு தன் வாழ்வின் வளர்ச்சிக்காக ஆண்டவர் ஒரு பெரிய இஸ்ரேல் என்கிற ஒரு தேசத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறான் என்றால், ஆண்டவரே, தேவன் அவனுக்குள்ளே ஒரு தரிசனத்தையும், ஆண்டவரே ஒரு வேண்டுதலையும், முறையிடுதலையும், ஆண்டவரே ஒரு முயற்சியையும் அவனுக்குள்ளே வைத்திருந்தீர். எங்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தின் பாதையில நாங்கள் ஓடக்கூடிய ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொண்டு முன்னேற தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை இந்த கால வேளையில தாழ்த்தி உம்மிடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம். இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.